ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அசம்பிளி ட்ராயிங் பார்ட் பியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு வரைகிறோம். இது ரொம்ப லென்த்தாக போகிறதுனால 2 பார்ட்டாக வீடியோ போட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இந்த வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல நம்ம சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஸ்லைடு ஓப்பன் பண்ணி பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்ததும் ஒரு சென்டர் லைனில் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி ஒரு சென்டர் லைன் போட்டுக்கோங்க. அது 350 mm ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்துலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி டைமென்ஷன்லாம் ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க. கொடுத்ததும் 350 mm கொடுத்ததும் நம்ம அடுத்தது வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இருந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. திருப்பியும் இந்த சைடு இந்த டாட்டில் இருந்து கிளிக் பண்ணினா எல்லோ கலர் காமியும், அங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க. போட்டதும் மேலே ஒரு ரெக்டாங்கிள். இப்போ நம்ம இதுக்கு டைமென்ஷன் குறிச்சிக்கலாம். இந்த இடம் 187 mm. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை ஆப்ஷனில் 187 mm போடுங்க. என்டர். அதே மாதிரி இந்த டாட்டில் இருந்து பக்கத்து டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு 35 mm. என்டர் கொடுத்துங்க. இது ஒரு 20 mm. நான் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க, அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டயக்ராம். அப்புறம் இந்த லென்த்து 12 mm. 12 mm கொடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு 12 mm இது. என்டர். இது ஒரு 20 mm. என்டர் கொடுத்துட்டு இதிலிருந்து இது வரையும் ஹைட்டு 46 mm. என்டர். இதோட லென்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்படி ஒரு கிராஸ் கோடு லைன் போட்டுடுங்க. போட்டதும் அதோட ஸ்மார்ட் டைமென்ஷன் கீழே ஒரு கிளிக், சைடில் ஒரு கிளிக்கு, கீழே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஏரோவாக வரும். இல்லை லென்த்து மாதிரி வந்துடும். அது ஏரோவாக வரணும், சைடில் ஒன்று கீழே ஒன்று. இது ஒரு 30 mm ஏரோ மார்க்கு. அப்புறம் அதை ஃபில்லட் பண்ணிக்கலாம், சேம்பர் பண்ணிக்கலாம். இந்த சைடு இருக்கிறத எப்படி சேம்பர் பண்ணுறதுன்னா, சைடில் அங்கே 2 mmன்னு இருக்கா, அது கேன்சல் பண்ணிவிட்டு 2 mm கொடுங்க. 2 mm கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஒரு கிளிக் அப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அது சேம்பர் ஆகிடும். இப்போ ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்து தேவையில்லாத பார்ட்லாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இது தேவையில்லை, இது தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. ட்ரிம் ஆகலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணுங்கள். அவ்வளோதான். அங்கே டிக் கொடுத்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் போய் ரிவால்வ்டு பேஸ் அது கொடுத்தீங்கன்னா ரிவால்வ்டு ஆகிடும். ரொம்ப ஈஸியான டயக்ராம். இப்போ ரிவால்வ்டு ஆகிடுச்சு. டிக் கொடுத்துருங்க. இதை நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம். எப்படி அதுக்கு மெட்டீரியல் சூஸ் பண்ணுறதுனா, சைடில் மெட்டீரியல் காஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணக்கூடாது. ரைட் கிளிக் பண்ணி காஸ்ட் அலாய் ஸ்டீல் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாறிடுச்சா? அவ்வளோதான் இந்த வீடியோ. சரி, இது அவ்வளோதான். இதை சேவ் பண்ணிடலாம். இது டு கிரியேட் பார்ட் சென்டர் ஸ்லீவ் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்த டயக்ராமு பார்ட்
ஓப்பன் பண்ணிங்க அடுத்த டயக்ராமு அது சேவ் பண்ணி வச்சுருங்க போன டயக்ராமை. இது வந்து ஸ்கெட்சில் போய் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு ரைட் சைடு வியூ கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் சைடு வியூ கிளிக் பண்ணதும் நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஆர்க்குன்ற ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், 2 சர்க்கிள் போடுங்க. போட்டதும் அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்கலாம். பெரிய டயக்ராமுக்கு வந்து 34 mm டயா, இதுக்கு வந்து 24 டயா, 34 இப்போ எக்ஸிட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். எத்தனை எக்ஸ்ட்ரூட் பண்ணால் 60 எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த டயக்ராமும் சேவ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மெட்டீரியல் சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து காஸ்ட் அலாய் ஸ்டீல். அவ்வளோதான். மெட்டீரியல் என்ன போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சூஸ் ஆகிடும். அதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் கொடுத்தா சேவ் ஆகிடும். எந்தனா நேம் போட்டு சூஸ் பண்ணிங்க. நம்ம அப்புறமா கூட நேம் மாற்றிக்கிட்டு இருந்தால். இப்போ அடுத்தது சூஸ் பண்ணி பார்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்த டயக்ராம் இது பார்ட். அதுவும் இப்போ நம்ம வரையது எல்லாமே பார்ட் தான். அடுத்த பார்ட் இது நம்ம வீடியோ போடும்போது தான் பார்ட் 2 இதை அசம்பிளி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரைட் சைடு பிளைன் கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு பிளைன் கிளிக் பண்ணதும் சென்டர் லைன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த ஏதோ ஒரு மூலையில் கொடுத்துட்டு அது ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுங்க. அது ஒரு 24 mm. ஸ்மார்ட் டைமென்ஷன் 24 mm கொடுத்ததும் நம்ம அடுத்தது வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள், இப்படி இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கோங்க. போட்டதும் அதுக்கு டைமென்ஷன் குறிக்கலாம். இது ஒரு 9 mm. இது ஒரு 20 mm. இங்கிருந்து இந்த டாட்டர் லைன்லேருந்து ஒரு 12 mm. இது ஒரு 17 mm. ஓகே கொடுத்துருங்க. ஓகே என்ட்ரு கொடுத்ததும் இப்போ இதுக்கு நம்ம சேம்பர் பண்ணலாம். எப்படி சேம்பர் பண்ணுறதுனா ஃபில்லட் ஐக்கானுங்கிற அம்பூரி மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேம்பர்னு காமிக்கும். ஸ்கெட்ச் சேம்பர் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதும் கீழே எத்தனை பண்ண போகிறதுன்னு காமிக்கும். 2 mm. இங்கே 2ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆகிடும். இங்கே ஒரு கிளிக்கு, சைடில் ஒரு கிளிக்கு, அவ்வளோதான், சேம்பர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேவையில்லாத பகுதியெலாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இது ட்ரிம் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போது டிக் கொடுங்க. எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுங்க. எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்ததும் ரிவால்வ்டு பேஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு இது வந்துடும். இப்போ டிக் கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான டயக்ராம் தான் இது. இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் த்ரெட்டு கொடுக்கணும். த்ரெட் கொடுக்குறதுனா எக்ஸ்டர்னல் த்ரெட். இதுக்கடுத்து ஒரு வரைய போகிற டயக்ராமில் இன்டர்னல் த்ரெட். இப்போ அந்த ஹோல் விசார்ட் கிளிக் பண்ணி கீழே த்ரெட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு கிளிக் பண்ணதும் கொஞ்சம் லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். இங்கே செலெக்ஷன் பண்ண சொல்லுது. எந்த இடம்னா இந்த கார்னர் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரை கிளிக் பண்ணதும் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். நம்ம செகண்ட் எட்ஜெல்லாம் கொடுக்க வேணாம். இப்போ கொடுக்குற பாருங்கள், அந்த மாரிலாம் எதுவும் கொடுக்காதீங்க. அதை டெலீட் பண்ணிவிடுவேன் நான்.
இதோட டயா வந்து 34 mm டயா. இது வந்து கிளிக் பண்ணி கீழே வந்து 1.5 mm த்ரெட்டோட டிஸ்டன்ஸ் இது 1.5 mm கொடுத்து என்டர் கொடுங்க. அது கொடுத்ததும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். மேலே மெட்ரிக் டை கொடுங்க. மெட்ரிக் டைனாவே இன்டர்னல் த்ரெட் தான் மெட்ரிக் டைன்னு அர்த்தம். கீழே வந்து M22 1.5 கொடுத்தீங்கன்னா கரெக்டாகிடும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதோட லென்த்து கேட்டிருக்காங்க. லென்த்து வந்து இதுக்கு வந்து எத்தனை எம்எம்னா 24 mm ஓவரால் லென்த்து. அதில் 9 போச்சுன்னா 15 mm லென்த்தில் நம்ம த்ரெட் பண்ண போகிறோம். அதனால் இங்கே 15 mm கிளிக் போட்டுட்டு என்டர் கொடுங்க. இப்போ த்ரெட் ஆகிடுச்சு. இப்போ ஆப்போசிட் போயிடுச்சு. அப்போ அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதுக்கு மாறிடும். இப்போ என்டர் கொடுங்க. இப்போது இது த்ரெட் கட்டிங் ஆகிடுச்சு. எப்படி த்ரெட் கட்டிங்னா வேலை வளைவாக இருக்கும். ஒரு சிஸ்டத்தில் ஒரு மாதிரி காமிக்குது அது. இப்போ என்னோடய சிஸ்டத்தில் இப்படி தான் காமிக்குது. உங்கள் சிஸ்டத்தில் கரெக்டாக காமிக்கும். இப்போ அது த்ரெட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த இதுக்கான மெட்டீரியல் சூஸ் பண்ணி இதுக்கு ப்ளைன் கார்பன் ஸ்டீல் மெட்டீரியலில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளைன் கார்பன் ஸ்டீல் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். ஸ்டீலை மாற்றிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிவிடுங்க. Ctrl+S அமுத்தினீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் கொடுத்துட்டு கீழே இருக்கிறது கொடுங்க. அப்போ தான் இப்போ நம்ம எடிட் பண்ணுறதா இருந்தால் அடுத்த முறை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டயக்ராமுக்கு பார்ட் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. எல்லாமே நம்ம பார்ட் தான் வரைகிறோம். அதுக்கு தான் அசம்பிளி பண்ண போகிறோம். மேலே ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வரைய போது வந்து ஃப்ரண்ட் ப்ளைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் என்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததும் சென்டர் லைன் சூஸ் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம சென்டர் லைனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தோராயமாக கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம டைமென்ஷனும் குறிச்சிக்கலாம். இல்லை நம்ம இந்த டயக்ராமுக்கு வந்து டைமென்ஷனும் குறிக்க தேவையில்லை. ஒரு ரெக்டாங்கிள் போட்டுருங்க. ஒரு ரெக்டாங்கிள் போட்டதும் அதுக்கு நம்ம டைமென்ஷன் குறிக்கலாம். எப்படி டைமென்ஷன் குறிக்கிறதுனா அதுக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஒரு 20 mm டபுள் கிளிக் பண்ணிவிட்டு 20 mm கொடுத்து என்டர் கொடுங்க. ஓகே 20 mm என்டர். அப்புறம் இதோட இதுவே ஒரு 18 mm என்டர் கொடுங்க. இதிலிருந்து இதோட லென்த்து வந்து ஒரு 17 mm. இந்த லைன் வரையும் ஒரு 17 mm. உங்களுக்கு பேசிக்கான வீடியோ வேணுன்னா நம்ம பார்ட் ஏது நிறைய 6 வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லா வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதில் ஒரு சென்டராக ஒரு லைனும் குறுக்க ஒரு லைன் வரப்போகிறது. அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். லைன் சூஸ் பண்ணிவிட்டு கீழே சென்டருக்கு கீழே கிளிக் பண்ணி இங்கே சென்டருக்கு அந்தான சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கட் மாதிரி வரும். அதை நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் முதல் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரிம் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இது வரையும் ஒரு 30 mm கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. அப்புறம் மேலே ஒரு 4 mm சாரி 6 mm அது 4 mm சாரி 4 mm தான். சாரி 6 mm. இப்போ இதை ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது ட்ரிம் ஆகிடும். அதுங்க க்ரீன் கலர் டிக் மார்க் கொடுத்துட்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதை ரிவால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி ரிவால்வ் பண்ணுறது? ஃப்யூச்சரில் போய்ட்டு ரிவால்வ்டு பேஸ் ஆனால் இது ரிவால்வ்டு ஆகிடும்.
ரிவார்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம டிக் கொடுத்துருங்க. க்ரீன் கலர் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதெல்லாம் நம்ம 3 ஹோல் போடணும். அது எப்படி ஹோல் பண்ணுறதுன்னா, ஹோல்னால் ஃபுல்லாக போடக்கூடாது. அந்த டெப்த் ஹோல் மாதிரின்னுவாங்களே, அது ரிவால்டு கட்டு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் பிளேன் வரலையா? இப்போ ஃப்ரண்ட் பிளேனை கொடுத்துட்டு இங்கே வந்து நார்மல் 2 இப்படி அமைச்சிங்கன்னா நார்மல் 2 கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போது நம்ம அதை கண் ஐக்கான் மாரி இருக்கா, ஹை ஐக்கான் மாரி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சென்டர் லைன் மாதிரி இருக்குங்களா? நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சென்டர் லைன் ஷோ ஆகுதுங்களா ப்ளூ கலரு? இந்த லைன்லேருந்து நம்ம மேலேருந்து ஒரு ஹோல் போட போகிறோம், டெப்த் ஹோலு. அது எப்படி போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். சென்டர் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு தோராயமாக ஒரு லைன் போடுங்க. நம்ம அளவு குறிச்சிக்கலாம் அப்புறம். சென்டர் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தாச்சு சென்டர் லைனு. இதுலேருந்து ரிமூவ் ஆனால் எஸ்கேப் பட்டன் கொடுத்தோன்னா அது இந்த கமாண்ட்லேருந்து ரிமூவ் ஆகிடும். இதிலேருந்து இது எரியும் எத்தனை எம்எம்னா ஒரு 63 mm. ஓகே வந்துடுச்சு, என்டர் கொடுத்துருங்க. இப்போது நம்ம அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா தான் ஜூம் ஆகும். சாலிட் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். இங்கே ஒரு லைன் கொடுத்து இப்படி ஒரு லைன் கொடுத்து கட் பண்ணி இப்போ இப்படி ஒரு சைடாக கீழே அந்த சென்டர் லைனில் கிளிக் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. பண்ணிங்களா? அவ்வளோதான். இதை நம்ம இப்போ டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். இது ஒரு 4 mm. இது ஒரு 14 mm. இது ஒரு 45 டிகிரி. 45 டிகிரி அது. அப்புறம் எக்ஸிட் கட்ச் கொடுத்துருங்க. எக்ஸிட் கட்ச் கொடுத்து கொஞ்சம் லோட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அங்கே ஒரு டெப்த் ஹோல் வந்துச்சு, கிளிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இது 3 ஹோல் வர வைக்கணும். அதுக்கு வந்து சர்க்கிள் பேட்டர்ன், லீனியர் பேட்டர்னை கிளியர் கிளிக் பண்ணி சர்க்கிள் பேட்டர்ன் கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதும் அங்கே 3 கொடுத்துட்டு எத்தனை ஹோல் வேணும்னு காமிக்குது. அங்கே 3 கீழே 3ன்னு போட்டுருக்குன்னா அங்கே 3 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து பேட்டர்ன் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. கொடுத்ததும் 3 o'clock 3 முறை வரும். இது ஒன்ஸ் முறை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கூட முன்னாடி இருந்து பாருங்கள், நான் எப்படி பண்ணணும்னு வீடியோவில் நல்லா தெரியும். இதுக்கு வந்து ப்ளைன் கார்பன் ஸ்டீல் கொடுத்து மெட்டீரியலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டயக்ராம் இது. சேவ் கொடுத்துருங்க. அடுத்து நம்ம ஸ்க்ரூ வரையலாம். அதுக்கு பார்ட் கொடுத்து திருப்பி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்கள் முதல்ல.
கிளிக் பண்ணதும் என்ன பிளைன்னா அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பிளைனே கொடுங்க. லைன் கமெண்ட் அதேமாதிரி ஒரு சென்டர் லைன் எடுங்க. ஒரு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதுக்கு டைமென்ஷன் குறிக்கலாம். டைமென்ஷன் வந்து இது ஒரு 25 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம 26 போடலாம். எதுக்குன்னா அது சேம்பர் பண்ண போகிறோம். அதனால் 26 mm கொடுத்துட்டு இது ஒரு 4 mm கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதை பக்கத்தில் ஒரு லைன் போட்டு ஆர்க்கு வேணும். அதுக்கு இங்கே வந்து எத்தனை mm இது வந்துன்னா ரேடியஸ் ஒரு 45 டிகிரி. இப்படி கொடுத்தீங்கன்னா 35 டிகிரி ஆகும். அதாவது சைடில் கொடுக்கணும். 45 டிகிரி கரெக்டாக இருக்குது. 45 டிகிரி கொடுத்துருக்கலாம். இப்போ நான் சொல்கிற மெத்தட் வரைஞ்சால் கொஞ்சம் பொறுமையாக வரையணும். உங்களுக்கு நல்லா புரியும். இந்த மெத்தட் மட்டும்தான் நல்லா புரியும். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு. ஏற்கனவே பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் நான் பொறுமையாக சொல்கிறேன். இதுமாரி ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதுக்கு வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 mm கொடுத்து என்டர் கொடுங்க. கொடுத்து இப்போ நம்ம இதை சைடில் தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரிம் பண்ணிடலாம். தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரிம் பண்ணதும் நம்ம அதுக்கடுத்து இங்கே லைட்டாக சேம்பர் பண்ண வேண்டியது இருக்குது. 1 mm சேம்பர் பண்ண போகிறோம். அதுக்கு தான் நம்ம 26 mm எக்ஸ்ட்ரா போட்டோம் 1 mm. எப்படி சேம்பர் பண்ணுறதுன்னா மேலே இந்த ஃபில்லட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஃபில்லட் ஆப்ஷன் அதுக்கு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே சேம்பர் ஸ்கெட்சுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே 1 mm கொடுத்து என்டர் கொடுத்துட்டு இப்படி சைடில் ஒரு கிளிக்கு, மேலே ஒரு கிளிக்கு, சைடில் ஒன்று மேலே ஒன்று கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அது சேம்பர் ஆகிடும். இப்போ நம்ம இதுக்கு ஃப்யூச்சரில் போய் ரிவால்வ் கொடுத்தோன்னா கிளிக் கொடுத்துட்டு ரிவால்டு எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இங்கே ரிவால்டு பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இது ரிவால்டு ஆகிடும். எப்போவுமே அது சென்டர் லைனில் பண்ணால் தான் நான் கரெக்டாக வரும். லைனில் நான் கொடுக்குற மாதிரியே கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம த்ரெட் கொடுக்கலாம். அதுக்கு எப்படி த்ரெட் கொடுக்குறதுனா கீழே விஎஸ் அப்படின்னு அதில் த்ரெட்டுக்கு எப்படியும் கிளிக் பண்ணிக்கோங்க. போய் கொஞ்சம் லோட் ஆகும். வெயிட் பண்ணி த்ரெட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி செலக்ட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆப்ஷனு கிளிக் எடிட் பண்ணுற ஆப்ஷனே வரும். எத்தனை எம்எம்னா 1 mm டிஸ்டன்ஸ் போதும். கீழே மெட்ரிக் டைப்னால் அப்போ நம்ம எக்ஸ்டர்னல் த்ரெட்டுன்னு அர்த்தம். இங்கே வந்து M10 அது கொடுங்க. கொடுத்ததும் அதோட டிஸ்டன்ஸு அப்புறம் எத்தனை mm டிஸ்டன்ஸ்னால் இதுக்கு எத்தனை எம்எம்னா ஒரு 24 mm கொடுக்கலாம். 24 mm கொடுங்க. 24 mm கொடுத்துட்டு 25 mm கூட கொடுக்கலாம். ஆனால் ஃபுல்லாக வருது. சரி கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இது த்ரெட்டு கட்டிங் ஆயிடுச்சு. த்ரெட் ஆகிடுச்சா? இப்போது நம்ம அடுத்த ட்ராயிங்கை வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதோட அதை திருகிற மாதிரி இருக்கும்ல ஸ்க்ரூவில், எப்போவுமே அதுக்கு மெட்டீரியல் மாற்றிட்டு அந்த ஷிஃப்ட்டு பிடிச்சனும் நம்ம ஆரோ மார்க் வச்சு தள்ளலாம். இங்கே லேப்டாப்பில் இல்லை நீங்கள் பிசி யூஸ் பண்ணிங்கன்னா அதை லெஃப்ட்டு கிளிக் பண்ணி அதை
இந்த ரவுண்டு கிளிக் பண்ணி நார்மல் டூ கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதும் ஒரு சென்டர் ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் கீழே ஏரோ மார்க் மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரிவால்வ்டு கட் கொடுத்து சென்டர் ரெக்டாங்கிள் ரிவால்வ்டு கட் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து இது கொடுக்கணும். கொடுத்துட்டு சென்டர் ரெக்டாங்கிள் போட்டுட்டு இதுக்கு ஒரு டைமென்ஷன் குறிக்கணும். எத்தனை டைமென்ஷன்னா இது வந்து டெப்த்து வந்து லென்த்தே எவ்வளோனா இருக்கலாம், டெப்த்து மட்டும் நம்ம குறிக்கலாம். டெப்த்து வந்து இதுக்கு எத்தனை எம்எம்னா ஒரே நிமிஷம், ஒரு 2 mm குறிக்கலாம். நம்மளுக்கு அளவு கொடுக்கல புக்கில், நம்ம 2 mm போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸிட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணதும் இப்போது நம்ம எத்தனை எம்எம் அது ரிவால்வ்டு கட் பண்ணணும்னு கேட்குது. எத்தனை எம்எம் ரிவால்வ்டு கட் பண்ணணும்னா ஒரு 2 mm கட் பண்ணால் நல்லா இருக்குமா? ரொம்ப ஆழமாக இருக்குது, ஒரு 1.5 mm போடலாம். ஒரு 1.5 mm போடுங்க. போட்டுட்டு என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துறது என்டர் கொடுத்துனா அங்கே ஒரு ஸ்லாட் மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ ஸ்க்ரூ பக்காவாக ரெடி. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். அதெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இப்போ அடுத்து டயக்ராம் பார்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸ்கெட்ச் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்கெட்ச் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து என்ன பிளைனில் ஃப்ரண்ட் பிளைன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு சென்டர் லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து நீட்டாக போட்டுருங்க. கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆர்த்தோவில். இதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இது எத்தனை எம்எம்னா ஒரு நிமிஷம் இருங்க, 300 mm. இதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு 300 mm கொடுங்க. 300 என்டர். இப்போ நம்ம வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி ஒரு ஒரு லைனு இப்படி வச்சுன்னா ஸ்ட்ரைட் லைனாக போடணும். எல்லாமே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுன்னு போடுங்க. இப்படி ஒரு லைனு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு லைனு, சைடில் ஒரு லைனு, மேலே ஒரு லைனு. நான் போடுற மாதிரியே போடுங்க. இப்படி ஒரு கிராஸாக ஒரு லைனு, இப்படி ஒரு ப்ளைனாக ஒரு லைன் போடுங்க. கீழே அந்த லைனுக்கு நேராக அந்த டாட் இருக்கணும். கொடுத்துட்டு கீழே அதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. கிளிக் கொடுங்க. இப்போ இது கிளிக் ஆகிடுச்சா? இதுக்கு நம்ம இப்போ ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்குறதுனா, ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அளவு சொல்கிறோம், அந்த அளவு அப்படியே கரெக்டாக போட்டு வந்துடுங்க. புக்கிலே இருக்கும் அளவு, இருந்தாலும் நானே சொல்லுறேன். இது ஒரு 14 mm, இது ஒரு 75 mm, சாரி கீழே இருந்து இதுவா 17 mm, இதிலிருந்து இது வரையும் 50 mm, இந்த லைன் வந்து 56 mm, ஐம்பத்தி 6 mm.
இந்த லைன் வந்து 6 mm தான். இந்த லைன் வந்து ஒரு 44 mm. இந்த லைன் வந்து 45 mm. கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போடுவோம், ஏன்னா நான் பொறுமையாக சொல்லின்னு வரேன். அதனால தான் ஸ்பீடாக சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால தான் நான் பொறுமையாக சொல்லின்னு வரேன். இதோட லென்த் வந்து ஒரு 75 mm. அப்புறம் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க, ஜூம் இன் பண்ணிவிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த டயக்ராம் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முக்கால்வாசி கொடுத்துட்டோமா, எங்கே கொடுக்கணும், கொடுத்தாச்சு தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு வரைது போகலாம். இதுலேருந்து கிளிக் பண்ணி லைன் கிளியர்மெண்ட் கிளிக் பண்ணி இப்படி ஒரு லைன் கொடுத்து கிளிக் பண்ணிவிடுங்க. பண்ணதான் இப்படி ஒரு லைனு நான் வரைகிற மாதிரியே வரைங்க. இது சென்டர் லைன் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நார்மல் லைன் தான் கொடுக்கலாம். இதோட ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். இந்த பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணிங்க, தோராயமாக தான் பாயிண்ட் வச்சுக்கோங்க, அப்புறமா நம்ம அளவு கொடுத்துக்கலாம். அப்படி ஒரு லைனு மேலே இப்படி ஒரு லைனு கிளிக் பண்ணிங்க, ட்ரிம் பண்ணிடலாம். அதை இப்படி ஒரு லைனு இதோட க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அதை ட்ரிம் பண்ணிவிட்டு நம்ம அளவு குறிச்சிக்கலாம். ட்ரிம் பண்ணிவிடுங்க, இதையும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. இல்லை இருக்கட்டும், அது அப்போ தான் டைமென்ஷன் கொடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்மால் டைமென்ஷன் இந்த பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே அதோட பாயிண்ட் இது வரையும் ஒரு 70 mm டபுள் கிளிக் பண்ணிட்டு 70 mm கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த கீழே டாப் லைன்லேருந்தும் கீழே லைன்லேருந்தும் ஒரு 73 mm 3 mm தான் அதுக்கு டிஃப்ரெண்ட், இன்னும் இல்லை, சின்னதாக தான் இருக்கும். இது ஒரு சிம்பிள் வே, இது ரொம்ப சிம்பிளான வே. எப்படி பண்ணுற மாதிரிங்க, இந்த ஒரு டாட்லேருந்தும் இதில் இருந்தும் 73 mm. நம்ம போட்டதுலேயே வீடியோ இதுதான் லென்த் ஆகுது போல வருது, அதுதான் எனக்கு தொண்டை ரொம்ப குரல் மாறினே வருது, அதனால தான். எப்படி போகிறேன்னு பாருங்கள். லைன் கமெண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஆர்க்கு கேன்சல் கொடுத்துருங்க. திருப்பி அந்த சைடு இருந்து போடணும். திருப்பி லைன் சூஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிக்லேருந்து இப்படி ஒரு கிளிக் கொடுக்கணும். திருப்பி லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு திருப்பி லைன் கொடுத்துட்டு இப்படி இருந்து கொஞ்சம் தள்ளி கூட கொடுக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேருந்து தள்ளி கொடுக்கலாம். இப்படி கொடுத்து இப்படி கிளிக் பண்ணிங்க, எஸ்கேப் கொடுத்துட்டா ரிலீஸ் ஆகிடும். திருப்பி லைன் கமெண்டை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்மார்ட் டைமென்ஷன் குறிக்கலாம். இதுக்கு 3 mm இது
எல்லாத்துக்குமே 3 mm தான். ஈக்குவலாக கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே 3 mm. இதுக்கு 3 mm. அதேமாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுங்க 3 mm. எல்லாத்துக்கும் சேம் தான், 3 mm தான். எல்லாத்துக்கும் 3 mm கொடுத்துருங்க. த்ரீ mm கொடுத்துருவாங்க. அதேமாரி அந்த 2 இதுக்கும் 3 mm கொடுங்க. இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டோமா, அது டெலீட் ஆகிட்டு இருக்குது. நான் எக்ஸிட் கொடுத்ததில் திருப்பி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைன் கம்பெனி யூஸ் பண்ணி கிளிக் பண்ணி இது ஒரு கிளிக், அப்படியே ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணி அதுக்கான 3 mm கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்கணும் இல்லையா, மேலே அந்த ரேடியஸோட அளவு, ரேடியஸ்ன்ற மாதிரி கேப்போட அளவு, அதுக்கு வந்து நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக்கில் தான் இருக்கா. சரி, இந்த கேப்பில் இருந்து இந்த கேப்பு வரையும் 12 mm. இது கீழே குறிக்கணும். அப்போ தான் நம்ம இது நம்ம கீழே தான் தேவைப்படுது, அதனால் கீழே குறிச்சிக்கலாம். நம்ம எது தேவைப்படுதோ அதுக்கு நேராக நம்ம பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும். இது ஒரு 12 mm. என்டர், இந்த கிளிக்கு, அதே மாதிரி அந்த பாயிண்ட் என்டர், அதோட எண்ட் பாயிண்ட். இது ஒரு 27 mm. அதேமாரி இந்த இதுவில் இருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒரு 32 mm. அதேமாரி பக்கத்தில் ஒரு 27 mm. அதேமாரி அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னு உன்னிப்பாக கவனிங்க. 27 mm. இப்போ நம்ம தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் என்டிட்டிஸ் கொடுத்துட்டு தேவையில்லாத பாட்டு ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணின்னு வரலாம். இது தேவையில்ல, இதுவும் தேவையில்ல, மேலே இருக்கிறது தேவையில்ல, இதுக்கு கீழே இருக்கிறது தேவையில்ல, இந்த சைடு மேலே இருக்கிறது தேவையில்ல, கீழே நம்ம 10 mm தேவைப்படுது, அது லைன் மட்டும் 10 mm மாற்றிக்கலாம். கொடுத்துருங்க. ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி 10 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. லைன் அதிலேருந்து கீழே வரையும் போடுங்க. போட்டு அதோட பாதி அளவு இந்த இடத்துக்கு நேராக ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் கொடுத்துட்டிங்களா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து மேலேருந்து ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா, அது ஒரு சின்ன ஹோல் வரது தான். இந்த மிட் பாயிண்டில், அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து அதோட பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு லைன் போடணும். ஜூம் பண்ணி பாருங்கள், அப்போ தான் அந்த லைன் தெரியும். தெரியுதா? அங்கே இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன்
மெர்ஜ் ஆகிடும். இதுக்கான கேப் வந்து ஒரு 26 mm ஆகுது. அதுக்கு நம்ம டைமென்ஷன் போட்டு குறிச்சிக்கலாம். நம்ம டைமென்ஷன் கிளிக் பண்ணி இந்த பாயிண்ட்டும் சேர்த்து ஒரு 26 mm. நீங்கள் பாதியில் பார்த்தாலே புரியாது இந்த வீடியோ. ஃபஸ்ட்டில் இருந்து தெளிவாக பார்த்துன்னு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரியாத இடத்துல எனக்கு டவுட் பண்ணுங்கள், நான் அதுக்கு செப்பரேட் வீடியோ கூட போடுறேன். இப்போ அதுக்கு நம்ம ஃபில்லட் பண்ணிக்கலாம். ஃபில்லட் ரேடியஸ் எவ்வளோ? மேலே வந்து 3 mm. இப்படி ஒரு கிளிக்கு, இது இப்படி ஒரு கிளிக்கு. நம்ம கேடில் போடுற மாதிரி கஷ்டமே இல்லை. இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபில்லட்டு. அதேமாதிரி 6 mm கீழே ஃபில்லட்டு. அது எப்படின்னா இங்கே 3 போட்டுருக்கா, அதை கேன்சல் பண்ணிட்டு 6 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. 6 என்ட்ரு கொடுத்ததும் கீழே என்ட்ரு அடிங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு கிளிக்கா, இப்போ இது ஒரு கிளிக்கு எல்லோ கலர் காமிதா, இப்போ ஒரு என்டர், அவ்வளோதான், ஃபில்லட் ஆகிடும். இப்போ அந்த க்ரீன் கலர் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது நம்ம எக்ஸிட் ஸ்கெட்சை கொடுக்கலாம். கொடுத்ததும் இப்படி காமிக்குதா. இப்போ இதை ரிவால்வ் பண்ணுங்கள். இப்படி ரிவால்வ் பண்ணுறது, மேலே கொடுத்து ரிவால்வ் பேஸ் கொடுத்தீங்கன்னா ரிவால்வ் ஆகிடும். இப்போது ரிவால்வ் ஆகலையா, அந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு எதா ரிவால்வ் பண்ணணும்னு கேட்கும். அப்போது க்ரீன் டிக்கில் அமுக்காதீங்க. இந்தமாதிரி ரிவைண்ட் எரர்ஸ் வந்துச்சுன்னா இதை செலெக்ஷன் பண்ணணும். இதோட சென்டர் பாயிண்டில் செலெக்ஷன் பண்ணால் இப்போ ரிவால்வ் ஆகிடும். இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு புரியல, அதனால் நான் இப்போ சொன்னேன். அது ஒன்றும் கவலை இல்லை, இப்படியே பண்ணிக்கலாம். அடுத்து மூணு இதில் டெப்த் ஹோல் மாதிரி ஒரு சின்ன ஹோல் வரும். அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் டூ கிளிக் பண்ணுங்கள். நார்மல் வியூவில் வந்ததும் இங்கே இருந்து ஒரு சர்க்கிள் வரணும். அது எத்தனை mm சர்க்கிள்னால் ஒரு 62 mm. 62 mm போட்டுக்கோங்க. கொடுத்ததும் இப்படியாவது சென்டர் கேப் வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். எப்படி லைன் கொடுத்துனா, இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இப்படி ஒரு கிளிக் பண்ணி ஒரு லைன் கொடுத்துருங்க. அதோட சென்டர் பாயிண்ட் கரெக்டாக கனெக்ட் ஆகிட்ருக்கும். இப்படி இருக்குதுங்களா. இப்போ நம்ம ஒரு ஹோல் போடணும். எப்படின்னா ஹோல் வைசாடாக ஹோல்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். இந்த லோடு ரொம்ப நேரம் லோட் ஆகுது, அதனால தான். இப்போது கீழே இறக்கி அந்த ரெண்டாவது ஆப்ஷனில் கீழே டவுனில் இருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செப்பரேட் வியூ அதுக்காக கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மிஸ் மீட்டர் கிளிக் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணுற மாதிரியே எந்த பார்ட் கிளிக் பண்ணுறோம் அதே மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. M125 கொடுத்துட்டு இங்கே 21 கொடுங்க. அதேமாதிரி இது கிளிக் பண்ணி த்ரெட்டு தான் 21 கொடுங்க. பெயிண்டும் 21, த்ரெட்டும் 21 கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதுவும் நான் கிளிக் பண்ணுற மாதிரி எதை கிளிக் பண்ணுறோனோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேப்போட போல் போடலாம். எந்த இடம்னா இந்த இடம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடம் செலக்ட் பண்ணிட்டீங்களா, இந்தமாரி ஹோல் மாதிரி காமிக்கும். இதில் லாஸ்ட்டில் இருக்கும், அதுதான் பெரிய சைஸு. லாஸ்ட்டு ஹோல் கொடுத்துருங்க. பெருசாகிடுச்சா. இப்போ ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு மேலே இது பெருசாகவே ஆக மாட்டேருக்கு. அவ்வளோதான், இது மேக்ஸிமம் சைஸு. இப்போ கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க.
கொடுத்ததும் இப்போ மேலே டிக் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகிடும். அடுத்து நம்ம சர்க்குலர் பேட்டர்ன், லீனியர் பேட்டர்ன் கீழே அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா சர்க்குலர் பேட்டர்ன் வரும். அங்கே கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதோட உள்ளே இருக்கிற அந்த டெப்த்தை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்ததும் கீழே அங்கே 3ன்னு இருக்க ஆப்ஷனு, அங்கே 3 நான் போட்டுற பயன்பண்ணே அதனால் காமிக்குது. அங்கே 3 கொடுத்துட்டு இங்கே 2வது ஆப்ஷனில் வந்து எந்த ஹோலை ரெட் பண்ணிடுறியோ அதை காமிச்சிங்கன்னா கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே ஹோலை கிளிக் பண்ணிங்கன்னா நல்லா கிளிக் ஆகலையா, இங்கே பார்ட் 5ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து அதை கிளிக் பண்ணால் கூட 3 தடவை ஹோல் எல்லோ கலர் கம்மி தான் ஹோலு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஈஸி. இப்போ டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததும் இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போ வியூ மாற்றிட்டு இங்கே அதே மாதிரி இதுக்கு த்ரெட் கொடுக்கணும். எப்படி த்ரெட் கொடுக்குதுன்னா இது உள்ளே கொடுக்கணும். உள்ளே இன்டர்னல் த்ரெட் கொடுக்கணும். எக்ஸ்டர்னல் த்ரெட் இல்லை, இன்டர்னல் த்ரெட். எப்படி கொடுக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். இதை உள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு த்ரெட் ஆப்ஷனில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணிவிட்டு இது எத்தனை எம்எம்னா நம்மளே போடுறது தான். டவுன் பண்ணிவிட்டு இங்கே மெட்ரிக் டேப், ஏன்னா இது இன்டர்னல் த்ரெட் அதனால் மெட்ரிக் டேப் கொடுக்கணும். மெட்ரிக் டே கொடுத்தோன்னா எக்ஸ்டர்னல் ஆகிடும். ஒரு எம் லெவலில் 1 கொடுக்கலாம், இல்லைன்னா நான் கொடுக்குற மாதிரியும் கொடுக்கலாம். கொடுத்துருங்க. கொடுத்ததும் இதோட டிஸ்டன்ஸும் அப்புறமா கொடுத்துலாம். வெயிட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு தான் இதை எடிட் பண்ண முடியும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு 1 mm கொடுக்கலாம். சரி 1 mm கொடுக்கலாம், இல்லை 150 mm கூட கொடுக்கலாம். 150 கொடுத்து என்டர் கொடுங்க. அதோட பிச்சோட டயா அது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க. எவ்வளோ கொடுக்குறீங்க கொடுக்கக்கூடாது, சாரி. இல்லை அளவு கொடுத்துருக்காங்க, அதுதான் சொல்கிறேன். எத்தனை எம்எம்னா 15 mm. த்ரெட் ஆகிடுச்சா. இப்போ இதை டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான், த்ரெட் கட்டிங் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம இப்போ மெட்டீரியல் சூஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இதோட அசம்பிளியும் அதுக்கு அசம்பிளி ட்ராயிங் ஒன்று இருக்குது லேஅவுட் மூலம், அது அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். இது பார்ட் 1 தான், பார்ட் 2 வீடியோ வரும். இது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பார்ட் 2 வந்து போட்டால் உங்களுக்கு புரியும். பார்ட் 2 வேணுமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் சூஸ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காஸ்ட் அலாய் ஸ்டீல் பிளைன் கார்பன் ஸ்டீல் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட மெட்டீரியல் மாறிடுச்சா. அவ்வளோதான். இப்போ நம்ம Ctrl S கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண எல்லா டயக்ராமும் நம்ம அடுத்து எப்படி அசம்பிளி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோ போட போகிறோம். அதில் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள். Ctrl+S அமுத்தினீங்கன்னா இது சேவ் ஆகிடும். இது கீழே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கீழே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போட்டது ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் நீங்கள் பார்ப்பதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.